மோடி அவர்களே செய்த விமர்சனம் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக மாறி இருக்கிறது. தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கடும் கண்டனத்தை இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில தற்பொழுது பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2-3 மணி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் கட்சிகள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது குறித்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ஒடிசாவை பொறுத்தவரையில நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்திருந்து அந்த தொகுதியாக பார்க்கலாம். தற்போது நவீன் பட்நாயக் அவர்களுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒடிசாவில் ஆட்சி அமைக்கிறதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மோடி அவர்களுடைய பரப்புரை எதன் மூலமாக அந்த வாக்காக மாறியது என்பதெல்லாம் குறித்து தற்பொழுது நம்ம பார்க்க போனால், தமிழராக அங்கே இருக்கக்கூடியவர் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகேய பாண்டியன் அவர்களை வைத்து மோடி அவர்களே செய்த விமர்சனம் தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக மாறி இருக்கிறது என்றெல்லாம் தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பூரி ஜெகநாதர் கோவிலுடைய ஒட்டுமொத்த பொக்கிஷங்களும் தமிழக நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது என்றெல்லாம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தாங்க. தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதே நேரத்துல இந்த தமிழர்களுக்கு எதிரான இந்த விமர்சனமானது அந்த இடத்துல ஒடிசா மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. என்றால் இந்த 10 ஆண்டுகளாக நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி ஒடிசா மாநிலத்திலே அமைந்திருந்தது நம்ம பார்க்கலாம். அந்த ஆட்சியினுடைய முடிவு தற்பொழுது வந்து இருக்கிறது. இந்த ராஜ்யம் நவீன் பட்நாயக் அவருடைய ராஜ்ய முடிவுக்கு வந்து இருக்கிறது. பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துல பெரும்பாலான ஒரு வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்று மாலை பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்துல மிகப்பெரிய ஒரு விருந்து கொண்டாட்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மோடியின் தலைமையில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியாக வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில தற்பொழுது பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதும் ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியா கூட்டணிக்கும் தற்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில வாய்ப்பு இருக்கு என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 295 தொகுதிகளை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா வெற்றி பெற்றாலும் 232 தொகுதியில இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சார்பாக வெற்றி பெற்று இருக்கிறார்கள், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் தற்பொழுது இந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் தற்போது நமக்கு காங்கிரசுக்கு கிடைக்கப்பட்டால், சரத்பவார் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கப்பட்டால் தற்பொழுது காங்கிரஸ் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. நேரடியாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து தற்பொழுது சந்திரபாபு அவர்களிடமும் சரத்பவார் அவர்களிடமும் பிற கட்சிகளிடமும் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் சொல்லி வருகிறாங்க. இதுல எது மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து நிகழ இருக்கிறது என்பது இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல நமக்கு வந்து தெரிய வந்துடும். குறிப்பாக யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டியாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா கடந்த முறை வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில பெருவாரியான தொகுதிகளை பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த முறை வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்ததை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது என்பது நம்ம மறுத்துவிடக்கூடாது. சரத்பவார் அவர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து காங்கிரஸ்க்கு வாய்ப்பு தரக்கூடியவர்களால் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைத்ததாக தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இவர்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு 30 சீட்டுகள் வரை இருக்கிறது. அப்படி கிடைக்கும் பட்சத்துல இவர்களும் பெரும்பாலான ஒரு தொகுதிகளை பெற்று அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆட்சி அமைக்கக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய ஒரு இந்தியாவை பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து கொண்டு வருகிறது. இன்னும் 2-3 மணி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் கட்சியில் முடிவு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது குறித்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது குறித்தெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நட்சத்திர வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய
மோகன்லால், கங்கநாராயண இந்த மாதிரியான நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து தற்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். கேரளாவை பொறுத்தவரையில வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்று சொல்லிட்டு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்துல மோடி அவர்களுக்கு காலையில இருந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வாரணாசி தொகுதியில இருந்தது. அந்த தொகுதியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கலான ஒரு வாக்கு சதவீதமானது இருந்து கொண்டிருந்தது. அதிலும் ஒரு ஏற்ற இறக்கமாக ஒரு மாறுதல் ஏற்பட்டது. தற்பொழுது அவருக்கும் ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கும் பட்சத்துல முன்னிலை வைக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்ம தொடர்ந்து மாறி மாறி பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமா, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது குறித்தெல்லாம் வந்து நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் உங்களுடைய புனானை நேரத்தை ஒதுக்கி கேட்டதற்கு நன்றி.